ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லிசன். நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சாப்டரினுடைய டெஃபினிஷன்ஸ் அண்ட் ஃபார்முலா, செட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்டு ரிலேஷன்ஸுடைய டெஃபினிஷன்ஸ், கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புடைய வரையறைகளும் சூத்திரங்களும் பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதனுடைய கண்டினியூட்டி, இன்வர்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன். லெட் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் பி ஏ பைஜெக்ஷன். எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்ஷன். பைஜெக்ஷனாக நமக்கு ஒன்று என்னென்னு சொன்னேன், ஆன் 1 to 1 இருக்கணும், ஆன் 2 இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது பைஜெக்ஷன். ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்மளால் டிஃபைன் பண்ணணும். எப்படி டிஃபைன் பண்ணலான்னா g of y is equal to x அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். f of x is equal to y அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிதுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், இன்வர்ஸ் ஆஃப் எஃப். அதை வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா எஃப் இன்வர்ஸ்னு டினோட் பண்ணுறாங்க. ஓகேவா? சரி. சார்பின் நேர்மாறு ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் என்பது இருபுற சார்பு என்க. சார்பு g ஃப்ரம் ஒய் டு இசட் ஆனது f of x is equal to y எனும்போது g of y is equal to x என வரையறுக்கப்பட்டால் சார்பு gஐ fஇன் நேர்மாறு என கூறலாம். இதனை f இன்வர்ஸ் என குறிக்கலாம். சரியா? சரி. அடுத்தது இன்வெரிட்டபிள். இஃப் எ ஃபங்க்ஷன் f is an inverse then we say that f is inveritable. இன்வெர்ஸினுடைய இன்னொரு நேம் தான் இது, அனதர் நேம் தான் இன்வெரிட்டபிள். சரி. நேர்மாற்றுத்தன்மை. சார்பு f நேர்மாற்றுத்தன்மையுடையதென கூறலாம். அது வந்து நேர்மாறா தன்மை இருந்ததுன்னா. அடுத்து ஆட் ஃபங்க்ஷன். A function f from r to r is said to be an odd function if f of minus x is equal to f minus f of x அப்படிங்கிற f of minus x is equal to f of x. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். a function f from r to r is said to be an even function if f of minus x is equal to f of x for all x belongs to r. அதாவது இரட்டை சார்பு. இரட்டை சார்புனா அனைத்து x belongs to rக்கும் f of minus x is equal to f of x எனில் f from r to r என்னும் சார்பு ஒரு இரட்டைப்படை சார்பு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்ஷன். the reflection of the graphல வந்து reflection எப்படி இருக்குன்னா of a function with respect to a line L is the graph that is symmetric to it with respect to L. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா Lங்கிற ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னா அந்த லைன் வந்து அந்த கிராஃப் வந்து அதுக்கு சிமெட்ரிக்காக இருந்தது அப்படின்னா, இந்த வேர்டு முக்கியம், சிமெட்ரிக்காக இருந்ததுன்னா அது வந்து நம்ம அது வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சரி. பிரதிபலிப்பு. கொடுக்கப்பட்ட வரைபடம் எஃப்க்கு எல் என்ற கோட்டின் மீதான பிரதிபலிப்பு எஃப் டேஸ் என்பது எல்லை பொறுத்து எஃப்க்கு சமச்சீராக அமையும் வரைபடம் ஆகும். சரி. இதே மிரர் இமேஜாக இருந்ததுன்னா a reflection is the mirror image of the graph where line L is the மிரர் ஆஃப் த ரிஃப்ளெக்ஷன். எல் என்ற கோட்டினை கண்ணாடியை கொண்டு ஒரு வளைவரைக்கு கிடைக்குமே. ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு அந்த லைன் ஒன்று வரைஞ்சி கிராஃபில் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய சேம் என்ன கிடைக்கும், சிமெட்ரிக் கிடைக்கும். அப்படி கிடச்சிதுன்னா அதாவது நம்ம ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லலாம், மிரர் இமேஜ். அடுத்தது congruent graph that produces congruent graph. that producesங்கிறது ஒரே வார்த்தை தான், 2 தடவை எழுதியிருக்கேன். ராங். ப்ரொடியூசஸ் கான்குரண்ட் கிராஃப். கான்குரண்ட் கிராஃப் வந்து வெர்டிக்கலாவோ ஹரிசாண்டலாவோ நம்ம ஷிஃப்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், கான்குரண்ட் கிராஃப் கிடச்சிதுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டிரான்ஸ்லேஷன், இடப்பெயர்ச்சி. ஒரு வரைபடத்தை கிடைமட்டமாக அல்லது நிலைக்குத்தாக இடைப்பிறழ்வில் ஒருங்கிசைவான வரைபடங்களை உருவாக்குவது இடப்பெயர்ச்சி எனப்படும். அடுத்தது டைலேஷன். டைலேஷன் இஸ் ஆல்சோ a transformation which causes the curve stretches or compress. ஒரு கர்வ் வரையணும்னு வச்சுக்கோங்க, அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்கன்னா அதுதான் வந்து டைலேஷன்னு பேர். வரைபடத்தை எக்ஸ் அச்சை நோக்கி விரிவாக்கவோ ஒய் அச்சை நோக்கி சுருங்கவோ செய்வது விரிதல் அல்லது சுருங்குதல் ஆகும். அடுத்தது கமிட்டேட்டிவ், பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்பு என்ன, A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு B யூனியன் A.
அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ. அடுத்தது அசோசியேட்டிவ் சேர்ப்பு பண்பு. ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி. நெக்ஸ்ட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் பங்கீட்டு பண்பு. ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி. நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி சமணிப்பண்பு. ஏ யூனியன் பை இஸ் ஈக்குவல் டு ஏ. யூனியன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. ஏ இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்சர்ப்ஷன் உட்கவர் பண்பு. ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ. ஏ இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ. டிமார்கன் லா டிமார்கன் விதிகள். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஃபஸ்ட்டு வந்து யூனியன் வரணும், செகண்ட் வந்து இன்டர்செக்ஷன் வரணும். அடுத்தது ஏ மைனஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அது என்னவோ படித்து காட்டுற மாதிரி இருக்கும். படித்து காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபார்முலா, இது வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதி பார்க்கணும். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க. 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் என்ன பண்ணுறீங்க, இதை அப்படியே பக்கத்தில் நான் மெட்டீரியல் வேணால் அனுப்பிவிட்றேன், குரூப்பில் அனுப்புகிறேன். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பர் பென் எடுத்து வச்சுக்கிட்டு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் எழுதி மனப்பாடம் பண்ணிடுங்க. பை ஹார்ட் பண்ணிங்கன்னா தீர்ந்தது. ஓகேவா? அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சரி, என்னென்னோ படித்து காட்டுற மாதிரி இருக்குது. ஆன் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் சமச்சீர் வேறுபாட்டு பண்பு அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டிவிஷன் 1 வந்து ஏ சிமெட்ரிக் பி இஸ் ஈக்குவல் டு பி சிமெட்ரிக் ஏ. இது வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏவை முன்னாடி எழுதி பிஏ 2வது எழுதியிருக்காங்க. அடுத்தது பிஏ முதல்ல எழுதி ஏவை 2வது எழுதியிருக்காங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? மாற்றி எழுதினாலும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதுதான் அதுக்கு பண்பு. சரி, நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம். ஏ சிமெட்ரிக் பி சிமெட்ரிக் சி ஓகேவா? அடுத்தது 3வது ஏ இன்டர்செக்ஷன் பி சிமெட்ரிக் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி சிமெட்ரிக் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா, பிக்கும் சிக்கும் சிமெட்ரிக் கண்டுபிடிப்போம். அப்புறம் அதுக்கு ஏ வச்சு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிப்போம். அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி தனியாக கண்டுபிடிச்சி ஏ இன்டர்செக்ஷன் சி தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டுக்கும் சிமெட்ரிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆன் எம்டி செட் அண்ட் யூனிவர்சல் செட்டு வெற்று கணத்திற்கும் அனைத்து கணத்திற்குமான பண்பு ப்ராப்பர்ட்டிஸ். பை டேஷ் இஸ் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட்டு. யூனிவர்சல் செட் டேஷ் இஸ் ஈக்குவல் டு பை. ஏ யூனியன் ஏ டேஷ் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட்டு. ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ் ஈக்குவல் டு பை. ஏ யூனியன் யூ இஸ் ஈக்குவல் டு யூ. ஏ இன்டர்செக்ஷன் யூ இஸ் ஈக்குவல் டு ஏ. அடுத்தது கார்டினாலிட்டி. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ், வேர்டிங் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வரும். ஒரு வகுப்பில் கணிதம் படித்தவர்கள் இத்தனை பெயர், அறிவியல் படித்தவர்கள் இத்தனை பெயர், சமூக அறிவியல் இத்தனை பெயர் படித்தவர்கள் இத்தனை பெயர் எனில் மொத்தம் 3ஐயும் படித்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்பாங்க கேள்வியில். அதே மாதிரி நியூஸ் பேப்பர், ஒரு கிராமத்தில் வந்து இத்தனை பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க, தமிழ் நியூஸ் பேப்பர் இத்தனை பேர் படிக்கிறாங்க, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இத்தனை பேர் படிக்கிறாங்க, தெலுங்கு நியூஸ் பேப்பர் இத்தனை பேர் படிக்கிறாங்கன்னா மொத்தமாக எத்தனை பேர் படிக்கிறாங்க, தமிழும் தெலுங்கும் படிப்பவர்கள் எத்தனை பேர், தெலுங்கும் இங்கிலீஷும் படிப்பவர்கள் எத்தனை பேர், அந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கெல்லாம் இந்த கார்டினாலிட்டி ஃபார்முலா தான் நமக்கு யூஸ் ஆகுது. சரி, ஃபஸ்ட்டு வந்து 2 செட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, ஃபார் எனி 2 ஃபைனைட் செட்ஸ் ஏ அண்ட் பியாக இருந்ததுன்னா, ஏ மற்றும் பி எனும் எந்த இரு முடிவுறு கணங்களுக்கும் n ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் இப்போ n ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், n ஆஃப் பி கண்டுபிடிக்கணும், n ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும்,
ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும், ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும், ஆன்சர் கிடச்சிரும். சரியா? சரி, இஃப் ஏ அண்ட் பி ஆர் டிஸ்ஜாயிண்ட் ஃபைனைட் செட் அப்படின்னா வெட்டா கணங்கள் எனில் என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி. அதாவது இன்டர்செக்ஷன்னா காமன் எலமெண்ட் வந்து அதில் எதுவுமே இருக்காது. ஓகேவா? பொதுவான உறுப்புகள் எதுவுமே இருக்காது. அப்படி மாதிரி சம் வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா இந்த ஃபார்முலாவில் மைனஸ் விட்டுட்டு மீதி மட்டும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபார் எனி 3 ஃபைனைட் செட்ஸ் ஏ கமா பி அண்ட் சி. ஏ மற்றும் இப்போ வந்து நம்ம 2 செட்ஸ் தான் பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து 3 ஃபைனைட் செட் கொடுத்துருக்காங்க, ஏபிசின்னு. அப்போது ஏபி மற்றும் சி என்னும் எந்த 3 கணங்களுக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது? என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், என் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும், என் ஆஃப் சி கண்டுபிடிக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும், பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இது மூணையும் ஆட் பண்ணி அதுலேருந்து அதை மைனஸ் பண்ணி மறுபடியும் ஒரு அடிஷன் பண்ணணும்னா என்ன கிடைக்கும்? என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி கிடைக்கும். சரி, அடுத்தது ஏ சிமெட்ரிக் பி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. ஏ சிமெட்ரிக் பி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. 44th சொல்கிறேன். நீங்கள் வரிசையாக இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அடுத்தடுத்த ஸ்டெப்பு தான் சொல்லிட்டு வரேன். அதனால் நீங்கள் எங்கேயோ நாங்கள் வந்து ஸ்க்ரீனை வந்து நகர்த்துறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும் சார் அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் தான் சொல்லிட்டு வரேன். அதனால் ஒரு ஸ்டெப்பு நான் சொல்லி படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதை அப்படியே அதே டைமில் நீங்கள் அதனால் அடுத்தடுத்த ஸ்டெப்பு பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்தது 45. ஏ சிமெட்ரிக் பி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 46. என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் ஏ ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. 46. 47. என் ஆஃப் A intersection B union C the whole dash is equal to n of A minus n of A intersection B union C. அடுத்தது 48. n of A intersection B union C is equal to n of A intersection B plus n of A intersection C minus n of A intersection B intersection C. Okay students, இதோட வந்து ஃபஸ்ட்டு சாப்டர்னுடைய ஃபார்முலாஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்பா இப்போ தான் இங்கே யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, அப்பா அடி எப்படியோ ஃபார்முலா முடிஞ்சிடா சாமி அப்படிங்கிற மாதிரி கேட்குது எனக்கு. அதனால் வந்து ஃபார்முலாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதி பார்க்கணும். ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. நான் படிச்சுட்டு மெட்டீரியல் அனுப்புகிறேன். அந்த மெட்டீரியல் வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், பேப்பரும் பென்னும் எடுத்து ஒரு தடவை எல்லாத்தையும் 2 தடவை 3 தடவை எழுதி பாருங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெஃபினிஷன்ஸுங்கிறதுனால உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அப்படி தான் வந்து என்னோடய வீடியோ கிடைக்கிது. சம்ஸ் வரும்போது என்ன பண்ணலான்னா நான் 1 ஹவருக்கு தகுந்த மாதிரி சம் நடத்தி கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 1 ஹவர் ஏன் சார் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இது வந்து தியரிமாக இருக்கிறனால கொஞ்சம் இதை கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து நான் என்ன பண்ணுறேன் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்கு மேலே எடுக்கிறதில்ல. இப்போ நான் நேம் மட்டும் தான் படிக்கிறேன். சரிங்களா? செட்ஸு, ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், டெஃபினிஷன்ஸ் அண்ட் ஃபார்முலா. செட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ், கணங்கள், நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு. சரியா? எம்டி செட்னா நோ எலமெண்ட்ஸ் இருக்காது, எந்த உறுப்பும் இல்லைன்னா அதுக்கு பேர் எம்டி செட்டு. சப்செட்னா ஒரு சூப்பர் செட்டு கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு இன்னொரு செட்டில் இருந்ததுன்னா அதை வந்து சப்செட்டு. அதை வந்து ஏ ஃபுல்லி கண்டெய்ன் பி அப்படின்னு எழுதலாம். ஒரு கணத்தில் உறுப்புகள் இருந்ததுன்னா பிங்கிற இன்னொரு உறுப்பு இருந்ததுன்னா அதுக்கு அது உட்கணம் அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவல் செட்னா ஏ இன்டர்செக்ஷன் பியும் பி ஃபுல்லி கண்டெய்ன்ட் ஏ ஃபுல்லி கண்டெய்ன்ட் பியும் பி ஃபுல்லி கண்டெய்ன்ட் ஏவும் ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை வந்து ஈக்குவல் செட், சமகணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ட்ரிவியல் செட்னா என்னென்னா எம்டி செட் வந்து அதே இதுக்கு வந்து சமமாக இருந்ததுன்னா அதை வந்து ட்ரிவியல் செட்னு சொல்லலாம். வெள்ளிடை உட்கணங்கள்.
ப்ராப்பர் சப்செட்டுனா ஒரு சப்செட் கிடைக்குது, ஏ நாட் ஈக்குவல் டு பியாக இருக்குது அப்படின்னா அது வந்து தகு உட்கணம். ப்ராப்பர் செட் இல்லைன்னா அது வந்து தகா உட்கணம். அதாவது ஏ ஃபுல்லி கண்டெயின் ஏ அப்படின்றதுனா அது வந்து இம்ப்ராப்பர் சப்செட்டு. நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சல் செட்டு. அதாவது யூனிவர்சல் செட்னால் எல்லா உறுப்புகளும் அதில் வந்துடும். ஏ, யூ, பி, சி, டி எத்தனை இது கொடுத்தாலும் அத்தனை செட்டினுடைய உறுப்புகளும் அதில் எலமெண்ட்ஸும் அதில் இருக்கும். அது வந்து யூனிவர்சல் செட்டு. அடுத்தது யூனியன் ஆஃப் ஏ செட்டு. யூனியன் ஆஃப் ஏ செட்டுனா இப்படி தான் எழுதணும். ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. எக்ஸுங்கிற ஏதாவது ஒரு எலிமெண்ட்டு ஒன்றா ஏவில் இருக்கணும், இல்லை பியில் இருக்கணும். ரெண்டில் எது வேணால் இருக்கலாம். அதான் ஒரு தடவை தான் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து யூனியன் ஆஃப் தி செட்னு சொல்லலாம். அடுத்து இன்டர்செக்ஷன்னா பொதுவான உறுப்புகள் இருந்தால் அதுக்கு இன்டர்செக்ஷன் மைனஸ் பண்ணணும். அது செட் டிஃப்ரென்ஸு. டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ்னால் பொதுவான உறுப்புகள் இல்லாமல் இருந்தால் அது வந்து டிஸ்ஜாயிண்ட் செட்டு. அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பை அப்படி இருந்தால் அது வந்து டிஸ்ஜாயிண்ட் செட்டு. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்டுன்னு என்ன? ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஒரு ஆர்டர் பேர் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து ஏ பிலாங்ஸ் டு ஏவாக இருக்கணும், பி பிலாங்ஸ் டு பியாக இருக்கணும். அது கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சோம்னா அது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். அடுத்தது ரிலேஷன்னா ஆர் ஃபுல்லி கண்டெய்ன்ட் ஏ கிராஸ் பி. ரெண்டு நான் எம்டி செட் எடுத்துகிட்டு அதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோன்னா அந்த பிங்கிற சப்செட் வந்து ஏ கிராஸ் பி பண்ணோன்னா ஆருங்கிறது வந்து ரிலேஷன்னு சொல்லலாம். ரிலேஷனில் டைப்ஸ் இருக்குது, 3 டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்: ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவ்னா ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆருங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக்னா ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆரை சாட்டிஸ்ஃபை பண்ணி தட் இம்ப்ளைஸ் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும்? பி கமா ஏ அப்படின்னு கிடச்சிதுன்னா அது வந்து சிமெட்ரிக். டிரான்சிட்டிவ்னா ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு ஆறுன்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஏ கமா சிங்கிற ஆன்சர் கிடச்சிதுன்னா அது வந்து டிரான்சிட்டிவ். ஈக்குவலன்ஸ்னால் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா ரிஃப்ளெக்சிவ். ஃபங்க்ஷன்னா ஒவ்வொரு டொமைனுக்கும் அதுக்கு ரேஞ்சுக்கு ஒரே ஒரு எலமெண்ட்டாவது கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் அது ஃபங்க்ஷன். 1-to-1 ஃபங்க்ஷன்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்யாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸு நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்யாக இருக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்யாக இருக்கணும். அப்படின்றது அது ஒன்றுக்கொன்றான சார்பு. ஆன் டு ஃபங்க்ஷன்னா எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு கிடச்சிச்சுன்னா அது ஆன் டு ஃபங்க்ஷன், மேற்கோறுதல் சார்பு. இன்டு ஃபங்க்ஷன்னா உள் சார்பு. நாட் ஆன் டூவாக இருந்ததுன்னா அது இன்டு ஃபங்க்ஷன். பைஜெக்டிவ்னா 1-to-1ஆகவும் இருக்கணும், ஆன் டூவாகவும் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற கிடச்சிதுன்னா அது வந்து காம்போசிஷன். அதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம்னா ஜி காம்போசிஷன் எஃப். அடுத்தது இன்வர்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன். இன்வர்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன்னா ஒரு பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், இன்னொரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஜி ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னும் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கிடச்சிதுன்னா அந்த எஃப்பை வந்து இன்வர்ஸ்னு சொல்கிறோம். எஃப்பை வந்து எப்படி இன்வர்ஸ்ன்னு டினோட் பண்ணுறோன்னா எஃப் இன்வர்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணுறோம். இன்வர்ஸாக இருந்ததுன்னா அது இன்வெரிட்டபிளாக இருக்கும். அடுத்தது ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி கிடச்சிதுன்னா அது ஆட் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடச்சிதுன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா அதனுடைய பிரதிபலிப்பு. அதாவது ஒரு கிராஃபில் ஒரு லைன் எடுத்துக்கிட்டு அது வந்து சிமெட்ரிக்காக இருந்தது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது அப்படின்னா அது வந்து ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லலாம் கிராஃபில். அதே மாதிரி மிரர் இமேஜில் எடுத்துனா ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு அதுக்கு ரிஃப்ளெக்ஷன் பண்ண முடியுமானா அதுக்கு அதே பார்ட்டு அதனுடைய டிவிஷன் அப்படியே கிடச்சிதுன்னா அது வந்து ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லலாம். ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா இடப்பெயர்ச்சினா கான்க்ரூவன்ட் கிராஃப் கிடைக்கும். ஒரு வெர்டிக்கலோ ஹரிசான்டிக்கலோ ஒரு கிராஃபில் வரைஞ்சி அதை ஷிஃப்ட் பண்ணும்போது, அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்த மாற்றும் போது இங்கே கான்க்ரூவன்ட் கிராஃப் கிடைக்கும். அப்படி கிடச்சிதுன்னா அது வந்து என்ன சொல்லலாம்? ட்ரான்ஸ்லேஷன். அப்புறம் டைலேஷனால் அதே தான், ஒரு கர்வ் எடுத்துக்கணும். இங்கே வந்து நம்ம லைன்னு சொன்னோம் இல்லையா, கிராஃபில் வந்து வெர்டிக்கலாக ஷிஃப்ட்னு சொன்னோம். இங்கே வந்து கர்வ் எடுத்துகிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பேர் டைலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நமக்கு இதெல்லாம் வந்து 9th வருது, 10th வருது. கம்யூட்டேட்டிவ் பரிமாற்ற பண்பு, அசோசியேட்டிவ் சேர்ப்பு பண்பு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் பங்கீட்டு பண்பு, ஐடென்டிட்டி சமணி பண்பு, ஐடம்பொட்டன்ட் தன்னடுக்க பண்பு, அப்சர்ப்ஷன் உட்கவர். யூஸிங் தி வென் டயக்ராம்
அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், டி மார்கன் லா வந்து சரி பார்க்கணும், வெரிஃபை பண்ணணும், ஷோ தட் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய சம்ஸ் வரும். ஆன் சிமெட்ரிக் டிஃப்ரெண்ட், சிமெட்ரிக் சமச்சீர் வேறுபாட்டு பண்பு. ஆன் எம்டி செட் ஆர் யூனிவர்சல் செட்டு, வெற்று கணத்திற்கும் அனைத்து கணத்துக்குமான பண்பு, ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம். ஆன் கார்டினாலிட்டி, அதான் நான் முன்னே சொன்ன கிராமத்தில் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிப்பவர்கள் இத்தனை பேர், தமிழ் நியூஸ் பேப்பர் படிப்பவர்கள் இத்தனை பேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது நம்ம இங்கே ஆங்கிலமும் கணிதமும் கலந்தது எத்தனை, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரையும் ஹிந்தி நியூஸ் பேப்பரையும் படித்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஃபார்முலாலாம் யூஸ் ஆகும். சரிங்களா? சரி, அடுத்தது அதே 2 செட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மேலே இருக்கிற ஃபார்முலா, 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கீழே இருக்கிற ஃபார்முலா. அடுத்தது சிமெட்ரிக் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, அப்புறம் ஹோல் டேஷ் கொடுத்துருந்து கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட டெஃபினிஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் கம்ப்ளீட் ஆகுது. நாளையிலேருந்து மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸை வந்து நான் தனியாக பிரிச்சுருவேன். மாடல் வைஸ் பிரிச்சுருவேன். ஒரு சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கீழே வந்து எக்ஸசைஸில் என்ன சம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துக்குவேன். அது கூடவே நான் வந்து அடிஷ்னலாக புக்கை ரெஃபர் பண்ணி ஒரு சம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதை வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருவேன். அப்போ வந்து ஒரு சம் அப்படின்னா ஒரு 3 சம்ஸ் 4 சம்ஸ் வர மாதிரி வரும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நான் சம்ஸ் இதில் வந்து நடத்தினா மட்டும் பத்தாது. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வீடியோ வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு பேப்பரு பென் எடுத்து சம்மை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் பார்க்காம ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி நமக்கு ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணால் மட்டும்தான் ஹை மார்க் வாங்க முடியும். சரிங்களா? சரி, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், நோட்டிஃபிகேஷன் என்ன ஆகும், தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்யூ.